அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முதல்ல இந்த இந்த மாதத்துலேயே நிறைய நேரலை போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் ஒரு நேரலை போட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருப்பேன். வாங்கியிலேருந்து அப்படியே பெரிய கல் ஒன்று ஒரு வீட்டில் விழுந்து அந்த வீடெலாம் உடஞ்சி அந்த வீடு சேதமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பார்த்ததும் என் மனசு தாங்க முடியலை. எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரி அனர்த்தத்தில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இதெல்லாம் போயிட்டு பாருங்களேன், ஏன் சும்மா இனவாதத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த ஆமதுரவங்க பேசினேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறேன். இலங்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்க மக்கள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மலாம் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலுமே அதெல்லாம் பார்த்தேக்கு மனசு தாங்கலை. உலகமே பார்த்து கண் கலங்குது இந்த விஷயங்களை பார்த்து. மக்கள் படுற கஷ்டங்கள், ஆசிய நாடுகள் ஃபுல்லாக பெரிய பெரிய அனர்த்தம், இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ், இந்த மாதிரி நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரழிஞ்சு கஷ்டப்படுறாங்க மக்கள். எத்தனையோ உயிர்களை பறி கொடுத்துட்டு எத்தனையோ உறவுகள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஹாமதுருமாருக்கு மட்டும் சும்மா இருக்க முடியலை. சில தற்கொலைகள், இனவாதிகள், நல்ல பொசிஷனில் இருக்க வேண்டியவங்க இனவாதிகளாக மாறி ஒரு சில சூத்திரதாரிகளோடு சேர்ந்து மக்களை எப்பயுமே மக்கள் அடிமையாகவே இருக்கணும், கஷ்டத்திலே இருக்கணும், முன்னேறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து மக்களுக்குன்னு சொல்லி கடனை வாங்கி அதை அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. செலவு பண்ணிக்கிட்டு வீடாக மாளிகையாக கட்டிக்கிட்டு இது வரைக்கும் இருந்த அரசாங்கம் அப்படித்தான் இருந்துச்சு. இருக்கிறவெல்லாம் வாங்குகிற காசெல்லாம் பிரித்து எடுத்துக்கிறது, கணக்கு காட்டுறது பொய்யான கணக்கு. மக்களுக்கு ஒன்றும் செஞ்ச பாடு கிடைச்ச பாடு இல்லை, கிடையாது. ஆனால் இப்போ இருக்க ஜனாதிபதி அவர் கோடான கோடி நன்றி சொல்லணும். நம்ம இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஜனாதிபதி போயிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. ஒரு காலம் இருந்துச்சு ஜனாதிபதி அதாவது இந்த ஜனாதிபதிக்கு முன்னுள்ள ஜனாதிபதிகள் வந்தாங்கன்னா என்னமோ பெரிய கடவுள் வர மாதிரி மக்கள் நினைப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு பின்னாடி பல போலீஸுமார் என்ன, பாதுகாப்பு என்ன, ஆமிக்காரவங்க என்ன இறங்கினாலே ஐயோயோ இந்த ஜனாதிபதியை நம்ம ஒரு நிமிஷம் பார்த்துட மாட்டோமான்னு மக்கள்லாம் அப்படி தவிப்பாங்க. பார்க்க கிடைக்காது. ஜனாதிபதியை பார்க்குறோமோ இல்லையோ இந்த மந்திரிமாரை கூட பார்க்க முடியாது. ஓட்டு நேரத்துக்கு மட்டும் காலில் விழுவாங்க, மற்றபடி ஒன்றும் செய்கிறது கிடையாது. நான் பிறந்ததுலேருந்து எந்த மந்திரியும் எங்கள் ஊருக்கெல்லாம் எதுவுமே செஞ்சதில்லை. ஒரே ஒரு பயணம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு புண்ணியமாக எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் சிமிதி போட்டு கொடுத்துருக்காரு லயத்துக்கிட்ட. 1994 95 96 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை, அப்போ நான் சின்ன பிள்ளை. 96 எங்கள் அப்பா தலைவராக இருக்கிறாரு, போலீஸ் கமிட்டியில் தலைவராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எங்கள் ஊரில் நுவரெலியாவில் ஒரு போலீஸ் இருந்தார், குணவரத்ன யாப்பான்னு சொல்லி. அவர்கிட்ட போயிட்டு கதைச்சி, எங்கள் தோட்டத்தில் ஒரு துறை இருந்தார், ஒரு முஸ்லீம் துறை, என்னமோ ஒரு பேர், அவர் பேர் கூட ஞாபகம் இல்லை. அந்த துறைக்கிட்ட கதைச்சி இவங்க 2 பேத்தையும் வச்சு கதைச்சி ரோட்டெல்லாம் புல்டோசர் கொண்டாந்து வெட்டி சின்ன சின்ன பாதைகள்லாம் ஒரு வேன் போகிற அளவுக்கு, அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட போகிறதுக்கு பாதை இல்லை. எங்கள் அப்பா தலைவராக இருக்கிற நேரம் இவங்க 2 பேத்தையும் வச்சு ரோட்டெல்லாம் சர்க்கிடுறாரு. ஆறுகள், சின்ன சின்ன காணுமாக்கி இருந்த ஆறுகளாக மாற்றினார். இந்த ஸ்டேட்டில் பெரிய ஒரு மாற்றம். கந்தப்புள்ள போலீஸுக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஒரு அவசரத்துக்கு போலீஸ் நிலையம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கந்தப்புள்ளைக்கு போலீஸ் வந்துச்சு, போலீஸ் நிலையம். இப்போல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு.
நான் ஸ்கூலில் போயிட்டு கிராமத்து ஸ்கூல்லேருந்து டவுன் ஸ்கூலுக்கு போகிறோம் 6வது வகுப்பு படிக்க. அங்கே வந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க, 45 பிள்ளைகள் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா வந்து கல்வி அமைச்சர்கிட்ட கதைச்சி, பெஞ்ச் இல்லை இந்த ஸ்கூலில், பிள்ளைங்களை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அப்போவுமே கதைச்சி இந்த போலீஸ் மாத்தியாக்கிட்ட சொல்லி அவங்க மூலமாக பெஞ்செல்லாம் வாங்கி போட்டு பிள்ளைகளை 45 பிள்ளைங்கள பதிய வச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த எங்கள் ஊரில் இருக்க சில தற்குறிகள் ஆள் வச்சு எங்கள் அப்பாவை அடித்து ஊர் மக்களையே திரட்டி எங்கள் அப்பா வந்து ஊரில் இருக்கிற ஒரு 45 பேரை வந்து ஹீரோ மாதிரி அடித்து கை காலம் உடைச்சாரு. அப்புறம் போலீஸ் பாதுகாப்பில் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு போலீஸ் பாதுகாப்பில் போலீஸில் இருந்து இதில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டாது. எங்கள் அம்மா விட சொல்லிட்டாங்க, தலைவர் வேலையை வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு. ஏன்னா நல்லது செய்கிறவங்களுக்கு காலம் இல்லை, பொறாமக்காரங்க இருக்காங்க இல்லையா. 45 பேர் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அப்பா அடித்து அவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தார், ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டில் போலீஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இருக்கிற எத்தனை பேர் வந்து அடித்தாங்களோ அவங்கள பற்றி போலீஸில் போடுவோம். எங்கள் அப்பா சொல்லிட்டார், வேணாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்குலாம் தெரியாது, இருட்டு தெரியாமல் சில சதிகள்னால, இருட்டு ரவு, அதனால் கோயிலில் மணி அடித்து சில சதிக்காரர்கள் செஞ்ச சதியினால தான் இப்படி நடந்துச்சே தவிர நம்ம ஊர் பிள்ளைங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரலை. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கவங்க வந்து தலைவர்மார் கூட பெரிய ராஜா மறிக்க ஒரு நினைப்பில் இப்போ இருக்கவங்க வந்து மக்களுக்கு எதுவும் செய்கிறதில்ல. தோட்டத்தில் தலைவராக இருக்கிறவங்களுக்கு கூட ராஜான்னு நினைப்பு. ஆனால் இப்போ இருக்க ஜனாதிபதி வந்து எவ்வளோ நல்லவர் பாருங்க, மக்களெல்லாம் போயிட்டு பார்க்குறாரு, அவங்களுக்கு நேரடியாக போயிட்டு பார்க்குறாரு. முன்னே இருக்கவங்க ஜனாதிபதியெல்லாம் வரக்கூட மாட்டாங்க, ஏன் மந்திரிமார் கூட வர மாட்டாங்க. தலைவர்மார் கூட போயிட்டு பார்க்கணுமா இருந்தால் என்னமோ அவங்களாம் ராஜா, நம்மலாம் கூலி ஆட்கள், கையை கட்டிக்கிட்டு போயிட்டு நடுங்கிட்டு நிற்கணும் தோட்ட தலைவர்மார்கிட்ட. ஒரு பையனை எங்கள் எஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை, அதை வந்து போய் துரைக்கிட்ட போயிட்டு துரை விட்டு அந்த வீடு இருக்குல்ல, அங்கே போயிட்டு நின்று அவங்கள்ட்ட பேசணும்னு நினச்சா யாரும் விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய மந்திரி, ராஜா, அவரை போயிட்டு பார்க்க முடியாது. தோட்டத்தில் இருக்கிற ஒரு மேனேஜர், அவங்க தோட்ட மேனேஜர், அவங்கள பார்க்குறதுக்கு இந்த தலைவர்மாரெலாம் அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் நம்மளுக்கு ஒரு மிக சிறந்த அரசன் கிடச்சிருக்கிறாரு, நல்ல ஜனாதிபதி ஒருத்தர் கிடச்சிருக்கிறாரு. இவங்கள வந்து குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்குது. அவங்க சரியில்லையா, அவங்கள நம்பி காசு அனுப்ப வேணாமா, அவங்க மக்களுக்கு செய்ய மாட்டாங்களாம், இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து யாருமே வந்து அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த ஆமதுருமார் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறது கிடையாது. இந்த ஆமதுருமார் இருக்கிறாங்க, 100% ஆமதுருமார் இருக்காங்க, மார்க்கத்தை நல்லா படித்து அதை மக்களுக்கு போதனை பண்ணுறாங்க, நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. ஆனால் சில தற்குறிகளும் இருக்காங்க, நானும் ஆமதுருன்னு சொல்லி, அவங்களாம் இனவாதிகள், அவங்க சொல்கிறதெல்லாம் யாரும் கேட்காதீங்க. நம்மளுக்கு ஒரு சிறந்த அரசன், சிறந்த மன்னன், சிறந்த ஜனாதிபதி கிடச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல அரசனை தான் இந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதையும் கெடுக்கிறதுக்காக ஒரு சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. என்ன எரியுது, இவ்வளோ நாள் மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி கடன் வாங்கி அவங்களுக்கு, அவங்களோட பிள்ளைங்களுக்கு, அவங்களோட பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் மாளிகை கட்டிக்கிட்டாங்க, மக்களுக்கு எதுவும் செய்யலை. இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இதை நான் முக்கியமாக போடுறதுக்கு காரணம் என்னென்னா, நான் பாருங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஃபார்மை வந்து நிரப்பி நீங்கள் வந்து பதிவு பண்ணிங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தின் மிகப்பெரிய நிவாரண அறிவிப்பு. இதை வந்து ஆர்கே ரவிச்சந்திரன்கிறவர் தான் பதிவு பண்ணியிருக்காரு. மக்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் மீண்டும் கட்டி எழுப்பும் வரலாறு திட்டம், மிக சிறந்த திட்டம்.
முழுமையாக அழிந்த வீடுகளுக்கு புதிய வீடு கட்ட ரூபாய் 50 லட்சம். இதுவரையும் வழங்கப்பட்ட இதை பாருங்கள், அதில் வந்து நிறைய பதிவுகள் இருக்குது. நான் அதை வந்து வீடியோ பண்ணி நான் வந்து போடுறேன். அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் போயிட்டு அந்த ஃபார்மை பதிவு பண்ணுங்கள். பதிவு பண்ணி உங்களுக்கு சில பேர் இருப்பாங்க, நம்ம ஊரில் உள்ளவங்கலாம் படிக்காதவங்க, ஃபேஸ்புக் பாவிக்காதவங்க இருப்பாங்க. தயவுசெய்து படித்த மக்கள், ஃபேஸ்புக் பாவிக்கிற மக்கள் இந்த ஃபார்மை வந்து காப்பி பண்ணி அந்த மக்களுக்கு கொடுங்க. எல்லா மக்களுக்கும் இந்த வசதி போயிட்டு இந்த திட்டம் வந்து கிடைக்கணும். நம்மளாம் இப்போ தான் ஃபோன் பாவிக்கிறோம். இந்த மாதிரிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா ஃபோன் பாவிக்காத மக்கள் கோடி பேர் இருக்காங்க. ஃபோன்னா என்னன்னே தெரியாது, ஃபேஸ்புக்னா என்னன்னே தெரியாது. அப்படி அந்த மக்கள் இருக்காங்க. அவங்கள போய்ட்டு நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும். இந்த ஃபார்மை வந்து தயவு செய்து ஃபோட்டோ காப்பி அடித்து உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொண்டு போய்ட்டு கொடுத்து விழிப்புணர்வு பண்ணி இந்த ஃபார்மை நிரப்ப சொல்லுங்கள். நான் காட்டுறேன் அந்த ஃபார்மை. தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இந்த பாருங்கள், இந்த ஃபார்ம் தான் அது. இந்த ஃபார்மை வந்து நான் ஷேரும் பண்ணியிருக்கிறேன் ஃபேஸ்புக்கில். போயிட்டு எடுத்து இந்த ஃபார்மை வந்து தயவு செய்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய்ட்டு கொடுங்க. எல்லா மக்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து கொள்ளணும். அவங்களுக்கும் சில நன்மைகள் கிடைக்கணும். இதில் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. நான் வந்து காட்டுறேன். ஒன்றுனா தெரியாதவங்க போயிட்டு அந்த பாருங்கள், அந்த ரவிச்சந்திரன் ஒரு சகோதரர் தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. முழுமையாக அழிஞ்ச வீட்டுக்கு வந்து வீடு கட்ட 50,000 கொடுக்குறாங்களாம். பாருங்கள், பகுதியாக சேதமடைந்த வீடுகளுக்கு மேம்படுத்தும் நிவாரணம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரதானது. பாருங்கள், 25,000 கொடுக்குறாங்க. ஒரு கொஞ்சம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 25,000. இப்போ அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு 50,000 கொடுக்குறாங்களாம். உரிமை இருக்கோ இல்லையோ அனைவருக்கும் குடிவாழ்வு முகாமில் இருந்து பாருங்கள். அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கோ பாதிக்கப்படலையோ அவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு 25,000 கொடுக்குறாங்க. கால்நடைகள் அழிஞ்சிருந்தால் அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய். மீன்பிடி படகுகள் சேதமாயிருந்தால் 4 லட்சம். தானிய பயிர் நிவாரணத்துக்கு வந்து 1,50,000. விவசாய காய்கறி பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சம். அந்த கடைகள் இது சரி அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு 50 லட்சம் கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து போட்டிருக்குறாங்க. மாணவர்களுக்கு 10,000. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபார்மை வந்து தயவு செய்து நீங்கள் ஃபோன் வச்சுருக்க மக்கள், தெரியாத மக்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்து விடுங்க. ஏன்னு சொன்னால் எத்தனையோ மக்கள் ஃபோன் பாவிக்கலை, அவங்களுக்கு ஃபோனை பாவிக்க தெரியாது, ஃபோனு இல்லை. அந்த மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஊரில். இப்போ இந்த இதில் வெள்ளத்தில் அடிபட்டு அவங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அவங்க கையிலையும் ஃபோன் இருக்காது. நிறைய இதுக்கு முன்னாடி கூட பல விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் வந்து இப்போ மக்களுக்கு கிடைக்காத காரணம் விழிப்புணர்வு இல்லை. மக்கள் வந்து ஃபோன் பாவிக்கலை. இந்த மாதிரி தயவு செய்து மக்களே இதை வந்து எல்லாரும் பயன்பெறணும். அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து காப்பி பண்ணி அதை ஃபோனில் எடுத்து அதை வந்து காப்பி பண்ணி எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட மிக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்திருந்தால் ஒரு 50 பேருக்கு சரி கொண்டு போய் கொடுத்துருப்பேன் நான் காப்பி பண்ணி. எங்கள் அக்கா நிச்சயமாக செய்வாங்க, யோகேஸ்வரி.
எங்கள் அக்கா வந்து மிகப்பெரிய வள்ளல். அவங்க வந்து நிறைய செய்கிறதுக்கு சேவை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா இப்போ எங்கள் அக்காவும் பதிவாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்த. அதை தான் இப்போ நான் எடுத்து ஷேர் பண்ணேன். எங்கள் அக்காக்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில். அவங்க வந்து ஒரு 50 பேருக்கு சரி குப்பி அடித்து கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கையில் இருக்கிற எவ்வளோ ஒரு 10 பேருக்கு சரி குப்பி அடித்து கொண்டு போய் கொடுங்க. 4 பேர் நலம் அடைஞ்சா. ஏன்னா சில பேருக்கு தெரியாதனால அந்த உதவிகள்லாம் போயிட்டு சேராமல் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறவங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு. ஏன்னா 2 ரூபா 3 ரூபா போகும் ஒரு ஃபோட்டோ காப்பி அடிக்க. தயவு செய்து எல்லோரும் கொண்டு போயிட்டு இல்லாத மக்களுக்கு கொண்டு போய் இதை ஃபோமை கொண்டு போய் சேர்த்து மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா நன்மைகளும் மக்களுக்கு போய் சேரணும். கிடைக்கிற உதவிகள் எல்லாமே எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். உங்கள் எல்லார்ட்டையும் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரும் சுயநலமாக இருக்காதீங்க. யாருமே சுயநலமாக இருக்காதீங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். அதுக்குள்ளே ஒரு 10 பேருக்கு சரி நன்மை செய்யணும். 10 பேர் நம்மளால் 10 பேர் நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கு அந்த புண்ணியம் தான் நம்ம கூட வந்து சேரும். வேறு எதுவும் சேர்றது கிடையாது. இந்த சொத்துக்கு சேர்த்து வச்சாங்க கோடி கோடியாக. எத்தனையோ கனவுகளோட கஷ்டப்பட்டு தின்னும் திங்காமல் ஒரு சின்ன சின்ன வீடுகள் கட்டி வச்சாங்க. சில பேர் பெரிய பெரிய வீடு கட்டி வச்சாங்க. ஒரே மலை, ஒரு மலை தான். குரானில் வந்து ஒரு வசனம் படித்தேன். ஒரு இரவில் அல்லாஹ் வந்து கோபத்தால் இந்த ஒரு ஊரே ஒரு சமுதாயத்தையே இல்லாமல் ஆக்கினான் அப்படின்னு. அப்போ நான் யோசித்தேன், அது எப்படி ஒரே நாளில் ஒரு இரவில் இந்த ஒரு சமுதாயத்தை அப்படியே அழிக்க முடியும்? ஒரு கிராமத்தை எப்படி அழிக்க முடியும்? எப்படி நடந்திருக்கும் இது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் பல நாள் குரானை வாசிச்சுட்டு. இப்போது அதை கண் கூட நான் பார்க்குறேன். சுப்ஹானல்லாஹ். இறைவன் வந்து மிகப்பெரிய சக்திவான். இறைவனை விட சக்தி வாய்ந்தவங்க யாரும் கிடையாது. அவர் கடவுள் நினச்சார்னா ஒரு இரவில் உலகத்தையே அழிக்க முடியும். அதனால் மக்களே எல்லாரும் நல்லது செய்யுங்க, நல்லது நினைங்க. நம்ம படுத்து தூங்குகிறோம், காலைல எந்திரிப்போமா தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழுங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மலையக மக்கள் வந்து என் நாடு என் வீடுன்னு சண்டை போடுறதுக்கு கிடையாது. மலையக மக்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. போராடணும், நாட்டை பிடிக்கணுங்கிற எண்ணமெல்லாம். ஏன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் இந்த தமிழர் நாடு, நாட்டை பிடிக்கணும், ஆட்சி பண்ணணும், தயவு செய்து இந்த எண்ணங்களை விடுங்க போதும். இப்போ கூட செய்திகளில் தமிழர் பிரதேசம், எல்லா மக்களும் தமிழர்கள் எல்லா இடத்துலையும் தான் இருக்காங்க. குறிப்பிட்ட இடத்த மட்டும் தமிழர் பிரதேசம். எப்பா இலங்கையில் எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் ஏன் தமிழர் பிரதேசம் அப்படின்னு ஒரு குறிப்பிட வருது? தேவையில்லை அப்படி ஒரு அடையாளம். இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு கட்டமைப்பு வந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. கேரளா மக்கள் வந்து அவங்க ஒரு மொழி பேசுகிறவங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்குது. இலங்கையில் அப்படி கிடையாது. அவங்களுடைய பாஷைகள் வந்து இந்தியாவில் தமிழ்நாடுன்னு வச்சதுக்கு காரணம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே தமிழ் பேசுகிற மக்கள். அதனால தான் அவங்களுக்கு தமிழ்நாடுன்னு வச்சாங்க. கேரளான்னு வச்சாங்க. கேரளாவில் வேறு மொழி பேசுகிறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மொழி. அங்கே கர்நாடகாவில் வேறு மொழி பேசுகிறாங்க, கேரளாவில் வேறு மொழி, தமிழ்நாட்டில் வேறு மொழி. அதனால தான் அதுக்கு அவங்க மொழிக்கு தகுந்த மாதிரி அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்களே தவிர, இப்போ செய்தியில் சிங்களத்தில் வாசிக்கும் போது சிங்கள பிரதேசம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மூளை இருக்குது. அவங்க இலங்கையில் எல்லா இடத்துலையும் சிங்களங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழனும் எல்லா இடத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறான். குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் எதுக்கு தமிழர் பிரதேசம், தமிழர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஏன் இப்போ நீங்கள் வந்து அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்க? இனியாவது விடுங்க. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் சரியில்லை. அதனால அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமை வந்ததுனால தான் மக்கள் வந்து ஆயுதத்தை தூக்குனாங்க.
இப்போ அந்த அரசாங்கம் அழிஞ்சிருச்சு. இந்த இப்போ இருக்கிற அரசன் வந்து எல்லாத்தையும் ஒன்றா தான் பார்க்குறாரு. இனியாவது ஆயுதத்தை கையில் எடுத்து போராடாமல் இருக்கிற மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து படித்து பட்டதாரிகளை உருவாக்கி இந்த யாழ்ப்பாணத்து மக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புதுமையாக இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து படிக்கிறாங்க. பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பெரிய பெரிய பட்டதாரிகள்லாம் உருவாக்குறாங்க. இந்த சமுதாயத்தில் தானே நீங்கள் அழிச்சிங்க. இன்னைக்கு யுத்தம் நடக்காமல் இருந்திருந்தா நாடே வேற லெவலில் இருந்திருக்கும். எத்தனை கோடி மக்களை அழிச்சு வீணாக்குனீங்க. இனியாவது புத்தியாக இருங்க. எங்கள் நாடுன்னு போராடாதீங்க. எல்லா இடத்துலையும் போயிட்டு வாழுங்க. நீங்கள் மலையகத்துக்கு வரணுமா வாங்க, இடத்த வாங்குங்க, வீடை கட்டுங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு குடிபெயருங்க. குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நாங்கள் இருப்போம். இது தமிழர் பிரதேசம், தமிழர் நாடு, எங்களுக்கு தான் சொந்தம் இந்த நாடு, இந்த குறிப்பிட்ட நாடை பிரித்து எங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லாதீங்க. இலங்கையில் எல்லா இடத்துக்கும் போங்க. நீங்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வீடு வாங்குங்க, வீடு கட்டுங்க. எங்கே விருப்பமோ அங்கே போயிட்டு வீடு கட்டுங்க. அப்படி ஒரு சாய்ஸ் இருக்குது இலங்கையில். இங்கே இருக்கிறவங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லலை யாரும். உங்களுக்கு உலகத்தை நாட்டை பிடிச்சி ஆளணுமா, கொஞ்சம் காசு சம்பாரிச்சுக்கிட்டு கண்டிக்கு போங்க, போயிட்டு இடம் வாங்குங்க, போயிட்டு குடியேறுங்க. கொழும்புக்கு போங்க, இடத்த வாங்குங்க, குடியேறுங்க. நுவர்லியாவுக்கு வாங்க, நிறைய எக்கச்சக்கமான இடம் கிடக்குது, தாராளமாக வீடு கட்டி குடியேறுங்க. நாட்டை பிடிச்சாச்சு, எதுக்கு யுத்தம் பண்ணணும்? உங்களுக்கு வீடு வாசல்னா வாங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ரீலங்காவில் எல்லா இடமும் திறந்து தான் கிடக்குது. யாருமே சொல்லலை நீங்கள் இங்கே வரக்கூடாது அங்கே வரக்கூடாதுன்னு. குறிப்பிட்ட பிரதேசம் தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இது தமிழர் நாடு, தமிழர் ஊர் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு இனவாதத்தை தயவு செய்து இனி கையில் எடுக்காதீங்க. புத்தியோடு நடந்து கொள்ளுங்க. மக்களை கொண்டு அழிக்க வேணாம். ஒரு விஷயம் ஒன்று நான் கேள்விப்பட்டேன், அதை நான் சொல்ல விரும்பலை. சொன்ன பிரச்சனைகள் வரும். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பித்து இலங்கையே பிடிக்கணும், யுத்தம் பண்ணணும்னு ஒரு கூட்டம் நுவரெலியாவில் வந்து ஆயுத பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் போயிட்டு ஆர்மியில் சொன்னேன்னா வந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணி போட்டுருவான் மறுபடி. அந்த மாதிரிக்கு வேலைலாம் செய்யாதீங்க. நுவரெலியாவில் உங்களுக்கு வந்து மலையகத்தை பிடிக்கணுமா இருந்தால் மலையகத்துக்கு வந்து வீடு வாங்கி அங்கே பதிவாகுங்க. எல்லாரும் பிரச்சனை இல்லை, வந்து எஸ்டேட்டில் வேலை செய்யுங்க. வீடு சும்மா இடம் கொடுப்பாங்க. நீங்கள் எஸ்டேட்டில் 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா இடம் கொடுப்பாங்க, வீடு கட்டிக்கிட்டு வந்து குடியேறுங்க. நாட்டை பிடிச்சிடலாம். யாராவது யுத்தம் பண்ணி ஆயுதத்தை ஏந்தி மனுஷனை கொல்ல வந்தீங்கன்னா நான் தான் உனைய முதல்ல சுடுவேன். இந்த நாட்டை வந்து பிரச்சனை பண்ணாதீங்க. நாட்டை பிடிக்கிறேங்கிறது என்னத்தை கிழிக்க போகிறீங்க? நாட்டை பிடிச்சினீங்கன்னா நாட்டை பிடிக்கிறேன்னு இந்த கேவலமான எண்ணத்தினால தான் நான் அழிஞ்சு போனேன். இங்கே எல்லாரும் ஆண்டாண்டு காலமாக அரசர்களை அடிச்சுக்கிட்டு செத்ததுக்கு ஒரே காரணம் நாட்டை பிடிக்கிறேன்னு பொதுமக்களை தான் கொண்டு குவிச்சான். வரலாறுகளை படிங்க. நாட்டை பிடிச்சி என்னத்தை கிழிக்க போகிறீங்க? எல்லா மக்களும் எல்லா மனுஷனும் ஒன்று தான். உங்களுக்கு நாட்டை பிடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் கொஞ்சம் காசை சேர்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லாரும் போயிட்டு குடியேறுங்க. முடிஞ்சு எல்லா இடத்துலையும் தமிழ் இருக்கேன்டா. நான் பாரு, வட மாநிலத்துலேருந்து இந்தியாவில் வடக்குலேருந்து இந்தியா தமிழ்நாட்டுக்கு வந்து இடம் வாங்குறாங்க, வந்து பதிவாகிறாங்க, என்னென்னமோ செஞ்சு அந்த மக்களை வந்து அழிக்க பார்க்குறாங்க. அவங்க எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? நாட்டை பிடிக்கிறதுக்கு, தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்கு யுத்தம் பண்ணலை. வேலைக்கு வரேன்னு வந்து வீடை வாங்கி அங்கே பதிவாகிக்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது இந்த தமிழ்நாடு நம்ம கையில் பிடிச்சிடணுன்ட்டு. உனக்கு நாட்டை பிடிக்கணுமா இருந்தால் இலங்கையில் எல்லா இடத்துலையும் போயிட்டு தாராளமாக வீடு வாங்கு, காசை கொடுத்து இடத்த வாங்கு, வீடை கட்டு, பதிவாகு நீனு. அப்போ நீ அந்த நாட்டை பிடிச்சிட்ட. எல்லா இடத்துலையும் பதிவாகி நாங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறோன்னு காட்டு. அதை விட்டுட்டு இந்த ஆயுதம் ஏந்தி மறுபடியும் ஆயுத பயிற்சி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு மலையகத்தில் வந்து அங்கே ரணகலம் பண்ணக்கூடாது. அவ்வளவு தான் சொல்லிட்டேன் நான். சும்மா இருக்க பிள்ளைங்களுக்கு ஆயுத பயிற்சி பண்ணுறேன், நாட்டை பிடிக்க போகிறேன், யுத்தம் பண்ண போகிறேன்னா கிளம்பிக்கிட்டு மலையகத்துக்கு வரக்கூடாது.
உனக்கு நாட்டை பிடிக்கணுமா இருந்தால் வந்து எல்லா இடத்துலையும் குடியேறு. அஸ்ஸலாமு அலைக்கும்.